ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அடுத்ததாக 2 வரமிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 2 நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம கேழ்வரகு மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவை பெரிய உருண்டையாக உருட்டி தோசைக்கல்லில் கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இதே மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டிங்கன்னா கை சுடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு சுற்றி ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம அடையை திருப்பி போட்டுடலாம். அடை வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெந்ததும் எடுத்துடலாம். சூப்பரான நம்மளோட முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை வேணான்னு சொல்கிற உங்கள் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.